தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. இந்த குழந்தைங்க மாதிரி இன்னும் பயந்துட்டு இருக்க கூடாது. படிங்க மார்க் 16ஆம் அதிகாரம். சில வசனங்களை வேகமா படிங்க. மார்க் 16, 17, 18 படிங்க பார்க்கலாம். மார்க் 16, 17, 18. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். சரி, அப்புறம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொன்ன இல்லையா? நீ ஆண்டவரை விசுவாசிச்சன்னா, நீ ஒரு விசுவாசின்னா உனக்கு பிசாசுகள் பயப்படும். அதான் அங்க சொல்றார். நீ விசுவாசினா பேயை நீ தரத்துவ. உனக்கு பேய் ஓடும். பாஸ்டர் வந்தாதான் பேய் ஓடும் நினைக்காத. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்புறம் நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆவியில நிறைந்து பற்பல பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். எல்லாம் கவனிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். அந்த சர்ப்பங்களை எடுப்பார்கள், தேள்களை மிதிப்பார்கள். நீங்க போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா நல்ல பாம்பை கையில பிடிக்க கூடாது. இது ஒரு உருவக மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? மெட்டபோர், ஒரு உருவக சொல்லாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிங்க. அப்ப சர்ப்பங்களை எடுப்பது, தேள்களை மிதிப்பதுன்னா போய் கருந்தலா பார்த்து மிதிக்க கூடாது. அப்படின்னா பிசாசின் வல்லமைகள் உங்க காலுக்கு கீழே இருக்குதுன்றதுக்கான அடையாளம் அது. பிரைஸ் காட். ஆமென். சர்ப்பங்களை எடுப்பதும் தேள்களை மிதிப்பதும் சத்துருடைய வல்லமைகளை கர்த்தருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு அடையாள மொழி. சரி, அப்புறம் படிங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமா, சாவுக்கு ஏதுவான எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க பவுல் என்ன பண்றாருன்னா கப்பல் பயணம். 27ஆம் அதிகாரத்துல கப்பல் பயணம். அந்த கப்பல்ல போயிட்டு கரையில விழுவாங்க. கப்பல் சேதமாகி கரையில விழுவாங்க. அந்த கரையில எழுந்த உடனே நல்லா கவனிங்க, கடல்ல இருந்து ரொம்ப அப்படியே குளிர்ல நடுங்கி போயிருவாங்க. கப்பல் சேதமாயிரும். அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப பனியும் மழையும் குளிரும் அவங்கள ரொம்ப சேதப்படுத்தி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கரை ஒதுங்கின உடனே கொஞ்சம் அங்க இருந்த விறகுகள் எல்லாம் எடுத்து போட்டு குளிர் காயுவாங்க. ரொம்ப பாடி ரொம்ப அப்படியே சில்லுன்னு விட்டுருந்தா ஃப்ரீஸ் ஆகி செத்தே போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களோட வாழ்க்கையில வந்துருச்சு. குளிர் காஞ்சிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. அந்த தீவாரெல்லாம் வந்து பாக்குறாங்க, ஐயோ பாவம் இவங்க கப்பல் உடைஞ்சு இப்படி சேதமாகி வந்திருக்காங்களேன்னு சொல்லி அந்த ஊராரெல்லாம் அவங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. குளிர் காயங்கம்மா. ஒரு சிலர் வந்து துண்டு தர்றாங்க துவட்டுறதுக்கு, சிலர் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லி குளிர் காயுறாங்க. உங்களுக்கு ஏதாவது நாங்க சாப்பாடு செஞ்சு தரோம்னு சொல்லி சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்படி விறகு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாம்பு ஒண்ணு பட்டுன்னு ஏறி பவுலோட பாம்பு ஒண்ணு ஏறி கைய பிடிச்சிருச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றான், இவன் மோசமான ஆள போல இருக்குது. யார? பவுல. நல்லவனுக்கு கெட்டது நடந்துச்சுன்னு வைங்களேன், ஜனங்களுடைய பார்வையெல்லாம் வித்தியாசமா இருக்கும். நல்லவங்களுக்கு சில நேரத்தில் சில துன்பங்கள்லாம் வந்துருச்சுன்னா நம்ம ஆளுங்க பேசுறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பயங்கரமா பேசுவாங்க. அவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல, அவன் என்ன அக்கிரமம் பண்ணானோ தெரியல, அதனாலதான் அவனுக்கு இந்த கதி. நம்ம ஆளுங்க வாயில இதே தான் வரும். அவனுக்கே அந்த கதின்னு நினைக்கிற, சும்மாவா அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அதே மாதிரிதான் பவுலை பத்தியும் பேசுறாங்க. இவன் ரொம்ப கொடும் பாவி போல இருக்குது. கப்பல் சேதத்துல தப்பி வந்து இங்க என்ன பண்ணிட்டான், பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். அவங்க எல்லாம் இப்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இவன் கொஞ்ச நேரத்துல விழுந்து செத்துருவான்னு. சில ஆட்கள் நம்மள அப்படிதான் நினைப்பான், நம்ம சுருண்டு செத்துருவோன்னு. ஆனா ஆண்டவர் பாம்பை சுருண்டு சாக வச்சு நம்மளை உயிரோடவே வச்சிருப்பாரு. அல்லேலூயா.
உங்களுக்கு விளங்கலையா? உங்களை சுத்தி சில ஆட்கள் எப்படா இவன் விழுவான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, அது கூடவே தான் இருப்பான். ஆனா நீங்க விழுறத பார்க்கணும்னு அவனுக்கு ஆசையா இருக்கும். விளங்கலையா உங்களுக்கு? ரொம்ப ஆடுறாங்க அவன், பாருங்களேன் சீக்கிரம் தான் அவன் போறான்னு. பவுல் என்ன பண்ணாரு? பவுல் பிடிச்ச பாம்பை நெருப்புல உதறிட்டு அவர் பாட்டு அமைதியா இருக்கிறாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் விழுந்து சாகல, அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு உடனே அப்படியே ஆச்சரியம். எவன் விழுந்து சாவான்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை வாழ வச்சுட்டாருன்னு வைங்களேன், அவங்க ரொம்ப ஆச்சரியமா பிரமிப்பா நம்மளை பார்ப்பாங்க. கர்த்தர் அப்படி அநேகருடைய கண்களுக்கு பிரமிப்பா தான் அவங்களை வைப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீ விழுந்துருவேன்னு நினைக்கிறவங்க மத்தியில ஆண்டவர் உன்னை விழாம காப்பாரு, உன்னை ஜீவனோட வைப்பாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் நீ பிரமிப்பா மாறுவ. பிரைஸ் காட். ஆமென். அப்ப சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அங்க சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த ஒரு சர்ப்பம் பவுலை கடித்த பொழுது அது அவனை சேதப்படுத்தாமல், அதனால ஒரு தீங்கும் பவுலுக்கு நடக்கல. ஒரு சின்ன தீங்கு கூட நடக்கலங்க. லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு பிரதர் பாம்புக்கு. நம்மால சும்மாவே சொல்லுவான், பாம்பு கடிக்க வேணாம், உரசிட்டு போனாலும் சரி. ஐயோ என்னவோ தெரியல பிரதர், அப்பத்துல இருந்து உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஒண்ணுமே நடக்கல பவுலுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்று உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நீ சபைக்குள்ள இருக்கிற, நீ சபைக்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்னும் என்ன பண்ணாது, உன்னை மேற்கொள்ளாது. மத்தேயு 10:1 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 10:1 அதேதான், கொஞ்சம் வேற வேற வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். சபைக்கு தேவன் எல்லா இருளின் அதிகாரத்தின் மேல இருக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அதை சொல்றேன், படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும், நல்லா கவனிங்க, அசுத்த ஆவிகளை துரத்த சகல வியாதி. எல்லாரும் சொல்லுங்க, சகல வியாதி. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. சில நேரத்துல இந்த கொரோனாவெல்லாம் நம்ம ஆட்களால குணமாக்க முடியல நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குது எனக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சகல வியாதி. அப்ப அதுல கொரோனாவும் அடக்கம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொரோனா, அவங்க அக்கா சொரோனா, அவங்க தங்கச்சி கரோனா, எல்லாரும் சேர்ந்தது. அது சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்குறதுக்கு அதிகாரம் சபையே உனக்கு இருக்கிறது. ஆனா என்ன வருத்தம்னா, கிறிஸ்தவர்கள் நிறைய பேரு, விசுவாசிகள் நிறைய பேரு, தேவ ஊழியர்கள் நிறைய பேரு இதுல பாதிக்கப்படுறது. பாருங்களேன், பாதிக்கப்படுறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமா இருந்து அவங்களுடைய நாட்கள் பூரணப்பட்டு அவங்க மரிக்கிறாங்கன்னா அது ஓகே. பிரைஸ் காட். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஒருத்தருக்கு நாட்கள் பூரணப்பட்டு ஆண்டவருக்கு சித்தம் இவங்க 40 வருஷம் தான் வாழணும், அதோட கர்த்தரோட ஓட்டத்தை முடிக்கிறார்னா அது ஓகே, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் வேணும். அதுல மாற்று கருத்து இல்லை. அது கொரோனா வந்தும் சாவாங்க, தூங்கி எழுந்தும் சாவாங்க, எப்படியும் சாவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா வியாதி ஒரு விசுவாசியை கொண்டு போக கூடாது. பிரைஸ் காட். ஆமென். அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. விசுவாசிங்க, தயவு செய்து நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. அப்ப சகல வியாதிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சபையாக இருப்பீர்களானால், சபைக்குள்ள இணைந்திருப்பீர்களானால் வியாதியின் வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை யாருக்காவது வியாதிகள் வருது, என்ன பண்ணணும்? ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க சபையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்க ஜீவனை தொடர்றதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, அதிகாரம் கிடையாது. ஏன்னா உங்க ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு சித்தமானா அந்த ஜீவன் போகும், இல்லைன்னா அந்த ஜீவனை பறிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம்னா பாதாளத்தின் வாசலுக்கு அதிகாரம் கிடையாது. பிரைஸ் காட். ஆமென். நான் சொல்றது புரியுதா? எந்த வியாதியுமே உன் ஜீவனை தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா உன் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்திருக்கிறது. சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? நான் வியாதி வராதுன்னு சொல்லல, வந்தா அந்த வியாதி உன் ஜீவனை கொண்டு போகாதுன்னு சொல்றேன். ஒருவேளை அப்படி போகுதுன்னா அது ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா மட்டும்தான் போகும், இல்லைன்னா போகாது.
பிரைஸ் காட். ஏன்னா நீங்க சபைக்குள்ள இருக்கீங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, உனக்கு பூரண ஆயுசு 30 வருஷம். உனக்கு பூரண ஆயுசுனா 30 வருஷத்துல கர்த்தர் எடுத்துக்கிறாருன்னா சந்தோஷம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமாங்க, இயேசு கிறிஸ்து 33 வயசுல அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு. சந்தோஷம், நல்லது. 40 வருஷம்னா 40 வருஷம், 70 வருஷம்னா 70 வருஷம். அவர் நியமித்த காலத்துக்கு முன்னாடி உன் ஜீவனை எந்த வியாதியோ எந்த பலவீனமோ, என்னது சுகரு, சக்கரை, உப்பு, மிளகா, புளி எதுவுமே ஒன்னும் செய்யாது. ஏன்னா நீ சபைக்குள்ள இருக்கிற. பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்னொரு வசனம் படிச்சிருங்க. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:19. எடுக்கலையா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் இருந்தா சொல்லுங்க. நீங்க விசுவாசியா இருந்தா சொல்லுங்க. நான் ஆண்டவருடைய சீஷன், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சகல சத்துருவின் வல்லமைகளையும் மேற்கொள்ள எனக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் தேவனானவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, அருமையானவர்களே, ஒன்றுமே உங்களை என்ன பண்ணாதுன்னா சேதப்படுத்தாது. ஆகவே பயத்தை மட்டும் விட்டுருங்க. பிசாசு ஏதாவது செஞ்சிருவானா, அது ஏதாவது ஆயிடுமா, இது ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா முழுக்க நீங்க தேவனுடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க மேல பாதாளத்தின் வல்லமெல்லாம் ஒண்ணுமே பண்ணாடுது. நீங்க வேற ஒரு மண்டலத்துல வாழ்றீங்கன்றதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, இப்ப நான் சொல்ல விரும்புற 2வது விஷயம் என்னன்னா, மறுபடியும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நம்ம போலாம். அங்க இன்னும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். படிக்கலாமா? 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த கடைசி வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபை. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. ஆமா, ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் ஜீவன் உள்ளவர்கள். விளங்குதா? நாம் அத்தனை பேரும் ஜீவன் உள்ளவர்கள், செத்தவர்கள் கிடையாது. செத்தவங்க யாரு? கிறிஸ்து இல்லாதவர்கள். கிறிஸ்து இல்லாதவங்க செத்தவங்க, கிறிஸ்து உடையவர்கள் ஜீவன் உள்ளவர்கள். அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இந்த சபை என்னவா இருக்கான்? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. பாருங்க, இது ஒரு பெரிய கட்டிடம் இருக்கு. இந்த கட்டிடத்தை எது தாங்குதுன்னா, இதை சுற்றி இருக்கிற தூண்கள், இந்த பில்லர்ஸ். இந்த தூண்களும் இதுக்கு அடியில போட்டிருப்பாங்க ஃபவுண்டேஷன்ஸ், அடித்தளம் போட்டிருப்பாங்க இல்லையா, பேஸ்மெண்ட்ல. அப்ப அந்த அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷனும் இந்த பில்லர்ஸும் இந்த முழு கட்டிடத்தையும் தாங்குது. நல்லா கவனிக்கணும். அப்ப சபை என்பது எதற்கு தூணாக இருக்கிறதுனா, சத்தியத்திற்கு தூணாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த தூண் இல்லைன்னா இந்த பில்டிங் விழுந்துடும். சரியா? சபை இல்லைன்னா சத்தியம் விழுந்துடும். சத்தியத்தை தூக்கி பிடிக்கிறதே எதுன்னா சபைதான். நல்லா கவனிச்சுங்க. சத்தியத்தை தூக்கி பிடிக்கிறதே யாருதான்? சபைதான். அப்ப நல்லா கவனிச்சுங்க. இந்த உலகத்துல சத்தியம்னா என்ன அப்படின்றத காண்பிக்கிறதே சபைதான்.
அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்னாரு. நீங்க மலை மேல் உள்ள பட்டணம், நீங்க மறைஞ்சிருக்க கூடாதுன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, நீங்க தான் இந்த பூமிக்கு உப்பு அப்படின்னு சொன்னார். நீங்க இல்லனா இந்த பூமி கெட்டு போய்டும் சொல்றாரு. இந்த பூமிக்கு வழிகாட்டி நீங்க தான். அப்ப சபை என்பது சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறது. சத்தியத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு இடம் தான் சபை. எல்லாம் கவனிக்கணும். உங்கள சிலருக்கு புரியலன்னு எனக்கு தெரியும், ஆனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப கேளுங்க. சத்தியத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு இடம் சபை. அப்படின்னா சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சத்தியத்திற்கு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் உலகத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, சத்தியத்துக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள். அப்ப சத்தியம்னா என்ன அப்படின்றத நம்மளை பார்த்துதான் வெளியில இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீதினா என்ன, உண்மைனா என்ன, பரிசுத்தம்னா என்ன, தேவபக்தினா என்ன, அன்புனா என்ன அப்படின்றத நம்மளை பார்த்து தான் வெளியில இருக்கிறவங்க தெரிந்து கொள்வாங்க. ஒரு சபை என்பது சத்தியத்திற்கு தூணாக இருக்க வேண்டும். சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சபையாகிய நீங்களும் நானும் முன்னே நடந்தா இந்த உலகம், அதாவது இந்த சொசைட்டி, நீங்க சுற்றி இருக்கிற உங்களுடைய சமுதாயம், உங்க தெருவில் இருக்கிற மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி வரணும். இந்த சமுதாயம் உன்னை பின்பற்ற வேண்டும். மாறாக இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சமுதாயத்தை சபை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? உங்களை இந்த சொசைட்டி, இந்த உலகம் உங்களை ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய உண்மையை, உங்களுடைய நீதியை, உங்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றணும். ஏன்னா நீ சபை. சத்தியம்னா என்னன்னு நீ தான் இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். உன்னை தவிர ஆள் இல்ல. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, சத்தியத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய சபை சத்தியத்தை விட்டுட்டு உலக வழிபாடுகளையும் பாரம்பரியங்களையும் மனுஷிக கோட்பாடுகளையும் இன்றைக்கு உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப வருத்தம். சபைன்றது எதை தூக்கி பிடிக்கணும்னா சத்தியத்தை தூக்கி பிடிக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் தான் உயர்த்தி பிடிக்கணும் சபை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த நாட்கள் அல்ல, அந்த நாட்கள்லயே மனுஷங்க சத்தியத்தை விட்டுட்டு பாரம்பரியங்களையும் மனுஷிக கோட்பாடுகளையும் தூக்கி பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. சபைன்றது வசனத்துக்கு ஆதாரமா இருக்கணும்யா. சபைக்குள்ள இருக்கிறவன் வசனத்தின்படி வாழணும். உங்களுக்கு தானே நான் வேத வாக்கியங்கள் எல்லாம் கொடுத்தேன். உலகத்துல எந்த ஜாதிக்கும் கொடுக்காத ஒரு விசேஷித்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்தேன், விசேஷித்த பிரமாணங்களை உங்களுக்கு கொடுத்தேன், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி உங்க கையில கொடுத்தேன். ஆனா அவர்கள் அதை என்னவா நினைச்சாங்களா? அந்நிய காரியமா நினைச்சாங்களா? நமக்கு பேர் பைபிள் என்ன கொடுத்திருக்கு தெரியுமா? தேவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க. நீங்க தேவர். ஒண்ணு சொல்லுவாங்க, நாங்க தேவர் இல்லைங்க, நாங்க நாடாரு. ஐயோ ஆண்டவரே, நான் அதை சொல்லல. நீ தேவரா நாடாரா செட்டியாரா அதெல்லாம் கிடையாது. இந்த தேவர்கள்ன்றவங்க வானத்தில் இருக்கிற தேவர்கள். நம்மள பைபிள் அப்படி சொல்லுது. பிரைஸ் காட், ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், அதனால நாம் எல்லாம் தேவர்கள். விளங்கலையே உங்களுக்கு? வேத பாருங்க, வசனம் சொல்றேன், வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க அப்படின்னு யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். அப்ப வேத வாக்கியங்கள் எனக்கு அருளப்பட்டதுனால, தேவனால நாம் பிறந்ததுனால நான் யாரா மாறி இருக்கிறேன்? தேவர்களா மாறி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆட்கள் நம்ம. அப்ப நமக்கு சில பிரமாணங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உடனே ஆண்டவர் சீனாய் மலையில இறங்கினார். பழைய ஏற்பாட்டு சபை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 38வது வசனம். அப்போஸ்தலர் 7:38.
சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நல்ல கவனிங்க, அவன் என்ன பெற்றான்? ஜீவ வாக்கியங்களை அவன் பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஜீவ வாக்கியங்களை பெற்றான்? ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க எதுல வாழ்ந்தாங்க தெரியுமா? எகிப்துல வாழ்ந்தாங்க. எகிப்துல வாழ்ந்து எகிப்தினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க முன்னோர்கள் எகிப்துல இருந்து கற்றுக் கொடுத்ததுதான். அப்ப நமக்கு என்ன தெரியும்? நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் தெரியும். தாத்தா பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் தெரியும். பக்கத்து வீட்டுல என்ன பிராக்டிஸ் பண்றாங்களோ அதான் தெரியும். நான் சொல்றேன், பக்கத்து வீட்டை பார்த்து வாழ்றதுக்காக நீங்க அழைக்கப்படல. சொல்றேன் கவனிங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து வாழ்றதுக்கு நீங்க அழைக்கப்படல. இந்த உலகத்துல சினிமா ஸ்டார் என்ன பண்றானோ, அஜித்தோ ரஜினியோ கமலோ என்ன செய்யறானோ அதை பார்த்து வாழ்றதுக்கு நீ நானும் அழைக்கப்படல. இந்த உலகத்துல அரசியல்வாதிகள் என்ன பண்றானோ, எடப்பாடியோ மோடியோ அந்த வேற எந்த மூத்த தலைவர்கள் இருந்தா அந்த தலைவர்களை பார்த்து அவங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றதுக்கு நீங்களும் நான் அழைக்கப்படல. அப்ப உலகத்தின் வழிபாடுகளின்படியோ அரசியல்வாதிகளின்படியோ சினிமா தலைவர்களின்படியோ வேற எந்த பெரிய மனுஷங்களுடைய போதனைகளின்படியோ வாழ்றதுக்கு நீங்க அழைக்கப்படல. ஜீவ வாக்கியங்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ வாக்கியங்கள். ஜீவனுள்ள கற்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள வாக்கியங்களை பின்பற்றி வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Praise God. Hallelujah. அப்ப இந்த வாக்கியங்களின்படி வாழ்றதுக்கு தான் என் வாழ்க்கை. இதுல என்ன எழுதி இருக்கோ அதை செய்யறதுக்கு தான் உங்களுக்கு ஜீவன். என்ன ஒரு வருத்தம் தெரியுமா? இந்த காலத்துல இருக்கிற வாலிப பிள்ளை எல்லாம் நயன்தாரா புடவை தான் கட்டுறா. உங்களுக்கு தெரியாது அதை பத்தி, நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? ஏதோ இந்த பெண்கள் சிரிச்சிருந்தாலும் பரவாயில்ல. எனக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. என் லைஃப் ஸ்டைல் இந்த உலகத்தோடு ஒத்து போனது கிடையாது. நான் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். நான் பேசுறதும் சரி, என் வாழ்க்கை முறையும் சரி, நான் சாப்பிடுறதும் சரி, நான் உடுத்துறதும் சரி, உலகத்தின் எந்த மனிதர்களையும் பின்பற்றி அல்ல, ஜீவ வாக்கியங்களை பின்பற்றி. அப்ப சபை என்பது சத்தியத்திற்கு தூணா இருக்கணும். என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி மனுஷரால கொண்டு வரப்பட்ட பாரம்பரியங்களுக்கும் மனுஷரால கொண்டு வரப்பட்ட சடங்காச்சாரங்களுக்கும் சபை உட்பட்டு போயிற்று. கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி போயிடுச்சு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொந்தளிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துக்குள்ள போறார். தேவாலயத்துக்குள்ள போய் அங்க என்ன பண்றாரு, தேவாலயத்துல விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் பார்த்து ஒரு சவுக்க உண்டு பண்ணி சம்மடி அடிக்கிறார். அடிச்சு துவச்சு கட்டிட்டார். துவச்சு கட்டிட்டு சொன்னாரு, என்னுடைய வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு. நீங்க என்ன ஆக்கிட்டீங்க, அதை கல்லர் கொகை ஆக்கிட்டீங்க. அப்ப சபை சபையாக இல்லாம கல்லர் கொகையா மாறிடுச்சு. அதனுடைய நோக்கம் மாறிடுச்சு, தப்பா போயிடுச்சு. சத்தியத்துக்கு தூணா இருக்க வேண்டியது உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு உட்பட்டு போயிட்டு வருத்தம். படிக்க அந்த வசனத்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வசனங்கள் வரையில படிக்கலாமா? மார்க் 11 15 இருந்து 17. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்தார். நல்லா கவனிக்கணும், இயேசு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும், நல்லா கவனிங்க, காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை இப்படி ஒரு சீன்ல உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இயேசு கிறிஸ்துவை நம்ம அப்படிலாம் பார்த்ததே கிடையாதுல. அப்படி தாழ்மையா பொறுமையா வந்து God bless you, அப்படி கையில அந்த ரத்த கரலாம் God bless you, இப்படிதான் நமக்கு பார்த்து தெரியும். வேகமா வந்து அப்படின்னு எட்டு உதைச்சி அதை தள்ளி இதை செவ்வுள்ள அரைஞ்சு சவுக்கு எடுத்து ஒவ்வொருத்தரையும் பின்னுற அந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு பார்க்க முடியல. இங்க பாருங்க, இந்த இடத்துல அடிச்சு துரத்தி ஒவ்வொருத்தனையும்
ஓடு சபையை விட்டு அப்படின்னு அடிச்சு துரத்துற இயேசு கிறிஸ்துங்க வந்துட்டு என்ன சொல்றாரு? படிங்க. ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக இல்ல அதுக்கு முந்தின வசனம், என்னுடைய வீடு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். நல்லா கவனிங்க. ரெண்டு ரீசன் ஆண்டவர் இங்க கோபப்பட்டதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. அந்த ரெண்டு ரீசனையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் ஆண்டவர் இங்க தப்புன்னு சொன்னார்னா, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும். சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும். அப்ப சபைன்றது எல்லா ஜனத்துக்குமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, கவனிங்க, இவங்க அந்த கடை போட்டிருந்தாங்கல்ல, அந்த கடை போட்ட இடம் புறஜாதிகளுடைய பிரகாரம். எல்லாம் சொல்லுங்க, புறஜாதிகளுடைய பிரகாரம். புறஜாதிகள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு பிரகாரம் ஒண்ணு கட்டியிருந்தாங்க. அதை பற்றி நான் அப்புறம் இப்ப நேரம் கிடைக்கும் டீட்டெயிலா சொல்றேன். அந்த புறஜாதிகளுடைய பிரகாரத்துல தான் புறஜாதிகள் ஆராதிக்க முடியும். ஆனா இந்த யூதர்களுக்கு புறஜாதிகள் உள்ள வர்றது பிடிக்காது. அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாதி பெருமை இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? ஜாதி பெருமை. அந்த ஜாதி பெருமை உள்ள இருந்ததுனால இந்த புறஜாதியார் உள்ள வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணலன்னா அலோ பண்ணல. அதனால அந்த இடத்துல கடையை போட்டுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, நீ என்ன சில ஜாதியார் உள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ற? அது என்ன உலக பழக்கம்? அது எப்படி நீ உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்து அடிச்சாரு. சொல்றேன், சபைக்குள்ள இருக்கிற நீங்க அப்படி ஜாதி பாகுபாடெல்லாம் பாப்பீங்கன்னா நீங்க இன்னும் மனம் திரும்பலன்னு அர்த்தம். சில ஆட்கள் இன்னும் அந்த ஜாதி எல்லாம் இன்னும் இருக்குது, உள்ள ரத்தத்துக்குள்ள இருக்குது. நாங்க யார் தெரியுமா? நாங்க அவரு, நாங்க இவரு. தப்பா எடுத்துக்காதீங்க. எவரா இருந்தாலும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. சீரியஸா இருக்கும் போது ரத்தத்துல ஜாதி யாரும் பார்த்து ஏத்துறதே கிடையாது. உயிரை காப்பாத்துவானா அப்படின்னு தான் யாரும் பாக்குறது. இல்லையா? விளங்குதா உங்களுக்கு? ஆனா சில ஆட்கள் இன்னும் அந்த ஜாதி வெறியில மூழ்கி கிடக்குறாங்க. நாங்க என்ன மாதிரி ஜாதி தெரியுமோ? அதனால சில ஆட்கள் சபைகளுக்குள்ள, நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில ஆட்கள் சபையில, சில நேரத்துல சபையில கூட சில ஆட்களோட தான் பேசுவாங்க. அவங்க எங்க ஆளு, அவங்க எங்க ஊரு. இது உலக வழக்கம்யா, மனு தர்மம். இந்த உலகத்துல மனுஷங்க கொண்டு வந்தது. மனுஷங்க கொண்டு வந்ததை கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வராத, சபைக்குள்ள ஜாதி பாகுபாட புகுத்தாத. நாம எல்லாரும் ஒரே ஜாதி. நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல, நாம எல்லாரையும் தேவன் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஆமென். ஆமா, இங்க நீங்க ஜாதி பாகுபாடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கெல்லாம் எப்பயாவது ஆண்டவர் உங்களெல்லாம் ஃபாரினுக்கு அனுப்புவாராக, வெளிநாடுகளுக்கு உங்களெல்லாம் அனுப்புவாராக. ஏன்னா அங்க போனாதான் இதோட வலி வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவன்ல நம்மளை பார்ப்பான், இவன் கருப்பன், நம்மளை கலரை வச்சு அவன் என்ன சொல்லுவான்? ஆமா, இவன் கருப்பன் அப்படின்னு நம்மளை தள்ளி வைப்பான் பாருங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வலி. இன்னும் யூதர்கள் கிட்ட எல்லாம் நீங்க போனோம். இங்க இங்க எவ்வளவு பெரிய ஜாதியா, பெரிய ஜாதின்னு சொல்லிக்கிறான்ல, அங்க போனால அவன் சொல்லுவான், நீ தாழ்ந்த ஜாதிரா, கீழே உட்காரணுவான். ஏன்னா உலகத்திலேயே அவனுக்கு நான் தான் உயர்ந்த ஜாதி நினைப்பு. விளங்குதா உங்களுக்கு? தேவன் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார். சபைக்குள்ள ஜாதி பாகுபாடுகள் வரக்கூடாது. அப்ப சத்தியத்துக்கு தூணா இருக்க வேண்டிய சபை ஜாதிகளுக்கு பின்னாடி போயிருச்சு. இன்னைக்கு ஜாதிக்கு ஒரு சபை. சார் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சில சபைகள்ல சில ஜாதி ஆட்கள் தான் இருக்க முடியும், சில இன மக்கள் தான் இருக்க முடியும். அகாப்பே சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, என்னுடைய ஜெப வீடு எல்லா ஜனத்துக்குமான ஜெப வீடு. ஆமென்.
ஆமா, எங்க சர்ச்சில் தெலுங்குக்காரங்க வரலாம், மலையாளிஸ் வரலாம், இன்னும் கொஞ்சம் தான் கன்னடர்கள் வரலாம், இந்திக்காரங்க வரலாம், அப்புறம் வெள்ளைக்காரங்க வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஜாதியாரும் வந்து ஆராதிக்கிற ஒரு நல்ல சபையாக கர்த்தர் நம்முடைய சபையை வைப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்ப கவனிங்க, அடுத்தது அவர் அங்க அடிச்சு தரத்துனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதிருங்கள். என்ன பண்ணிட்டாங்க? சபையை பிசினஸ் பண்ற இடமா மாத்திட்டான். சபை பிசினஸ் பண்ற இடம் இல்ல சார். இது சபை என்பது ஆதாய தொழிலா மாத்திர இடம் இல்ல. அத அங்க பலி பொருள்களையே விற்று பலி பொருள்களை என்ன பண்றாங்க, அதெல்லாம் காசு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆராதிக்கிற ஸ்தலம் என்பது ஒரு நாளும் உங்களுக்கான ஆதாய தொழிலாக மாறக்கூடாது. ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.